Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில தி மான்ஸ்டர் XUV700 தாங்க இருக்கு. So ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பெரிய கம்பேக் வீடியோவா இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் vlog எடுக்க போறேன். எப்படி இருக்கும்லாம் தெரியல. So கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So என்ன பேச போறோம்னு தெரியல. எப்பவுமே பாத்தீங்கன்னா பைக் ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருப்போம். இந்த டைம் பாத்தீங்கன்னா கார் ரிவ்யூ பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். அண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க guys. 15 Pro Max அதாவது நம்மளோட போன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா வெயில் பட்டை கலப்புது உங்களுக்கே தெரியும். இந்த வெயில்லயும் இந்த பியூட்டி என்ன அழகா இருக்கு பாருங்களேன். அப்படியே சின்னதா பாத்தீங்கன்னா டிரைவ் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் போடிஷன் நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்பிளே தர செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வாங்க வீடியோ போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட சைடு லுக்கு. வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டுங்க. ஃப்ரண்ட்ல பாருங்களேன், லுக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV700. ஸோ இங்கே பாருங்கள் லுக்கை வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிஆர் லைட்ஸ் கொடுத்துறாங்க. ஹெட்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா என்னமா இருக்குது பாருங்கள் அந்த லுக்ஸே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் எதுவும் வாங்கலைங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ கார். ஸோ ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னையை நம்பி பார்த்தீங்கன்னா XUV700 கொடுத்துருக்காரு. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா சைட் லுக் கைஸ். இங்கே பாருங்கள் பா, இந்த டிஆர் வச்சு பாருங்கள். இந்த மார்னிங் டைம்லையும் இவ்வளோ சூப்பராக தெரியுது. தெரியுதா? அப்படியே பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அப்படியே பேக்கில் போயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது டோர் ஓப்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 5 doors இருக்குங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேக் வியூ. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருப்பாங்க XUV700 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடியும் பாருங்களேன், லுக் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வியூ. அண்ட் பார்த்தீங்களா கேமரா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் எடுக்கிறேன் கைஸ். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இதுக்கு மேலே என்னால் முடியலைங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போயிடுவோம். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா உள்ளே தாங்க இருக்கார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கையோட வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வராதுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நல்லா இருக்குல்ல. அண்ட் ஃபேமே, ஸோ உள்ளே வந்துட்டோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஸோ மேலே சன்ரூஃப்லாம் இருக்குது கைஸ். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டிஸ்பிளே தான் ப்ரோ. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகுமா இல்லை இந்த கேப் இருக்கும்ல? ஓ, இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ப்ரோ? இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெரியும். இதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது ஆன்-ரோட் ப்ரைஸ் 33 lakhs. 33 lakhs வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட் டைம். அண்ட் இந்த லோகோக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரியாதைங்க. அண்ட் இதில் ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. ஓ, ஃபோன்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? எல்லாமே டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்காக. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேஸ். மேனுவல் இருக்கா ப்ரோ? இதில் மேனுவலும் இருக்குது. பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் சுவிட்சஸ் எல்லாமே ப்ரோ? இது கேமரா 360 கேம் இருக்கா? ஃபேமிலி இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வச்சு நீங்கள் எதுவும் கார் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ரியர் வியூ கேமரா அண்ட் ஃப்ரண்ட்டு. ஓ, சைடு எல்லாம் 360லையும் கேமரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ஃப்ரண்ட்ல இருந்து இது ஃபுல்லாக தெரியும். வேற மாதிரி இருக்கே ப்ரோ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைன் ட்ராக்கிங் இருக்குல்ல. இதெல்லாம் ப்ரோ இது ஒன்றும் இல்லை ப்ரோ. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஆமாம். ஓகே. அந்த வால்யூம் பட்டன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்களே. ஆமாம், வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்கு இது. ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்க்கிங்கில் இருக்கா? பார்க்கிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்டர். அண்ட் நான் மேனுவலாகவும் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிக்கலாம்ல, ப்ளஸ் மைனஸ் மட்டும். இது ஆட்டோமேட்டிக். ஓகே 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 ஃபேமே. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் வியூ. ஸோ வியூ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சீட் போவோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது கைஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்குமே இருக்குது. வியூ நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 7 seater கார் தான். பின்னாடி பாருங்கள் வியூ இதுதான். அண்ட் சன்ரூஃப் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். ஸோ மேலே போவோமா? சூரிய சொல்கிற மாதிரி மொட்டை மாடிக்கு போவோம். வெயில் பட்டையை கிளப்புதுங்க. அண்ட் ஃபேமிலி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேசி வரும். கீழே பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் போர்ட் சி டைப்பில் கொடுத்துட்டாங்க போல். ஆமாம், USB டைப் கிடையாது, சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் க்ளோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. புஷ்புல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு எதுவும். ஸோ ப்ரோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? 9.6 தானா? ஐயோ ப்ரோ, இது பெட்ரோலா டீசல் காரா ப்ரோ? டீசல் தானா? அப்போ பிரச்சனை இல்லை. சரி வாங்க ஃபேமிலி, அப்படியே சின்னதாக ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க டோரில். ஃபேமிலி, ஸோ ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் இருக்குங்க.
பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ண முடியாது. நம்ம ஃபோன் சார்ஜ் ஆகும்ல, சும்மா எது ஐஃபோன் வச்சாலும் சார்ஜ் ஆகும். ஓகே, அப்படியே ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம்மா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கார் வரும். ஸோ பிரேக்கு ப்ரோ ஆட்டோமேட்டிக். இது பார்க்கிங்லேருந்து எடுக்கணும். அது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? பிரேக் ஆக்சுவலாக ரெண்டுத்துக்குமே ரைட் லெக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இது கிளச் அழுத்த ஞாபகத்தில் சட்டுன்னு பிரேக் அழுத்து. ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிருச்சுன்னா நம்ம முன்னாடி போக வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ பிரேக் பிடிச்சிட்டு பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே இந்த பட்டன் அழுத்தணும். ஆமாம் ஃபேமி. ஸோ இங்கே பட்டன்லாம் இருக்குங்க. அழுத்திட்டு கீழே ட்ரைவ் பண்ணுவோம். இது ரிவேஸா? இதான் ட்ரைவ். ஓகே ஃபேமி. ஸோ கடலை வேண்டிப்போம். ஃபஸ்ட் டைம் திருப்பினீங்கன்னா உங்கள் டயர் எப்படி போகணும் இதுலேயே உங்களுக்கு. அடா ஆமாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா திரும்பும்போது வாவ். ஸோ இந்த ஆரஞ்சு லைன் மாறுதில்ல, எப்படி தானோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் வரப்போகிற வண்டிக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குமே. சரி ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவாங்க கைஸ். வாங்க அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிடும். ப்ரோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய வண்டியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அது இல்லை, ரொம்ப. ஆமாம், ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஓட்டிட்டு ஒரு பெரிய கார் இப்போ தான் நான் ஓட்டுறேன். ஃபேமே ஷிஃப்ட்டில் எடுத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ அதுவும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ கார் கொடுத்ததுக்கு. இண்டிகேட்டர்ஸ் ப்ரோ இங்கே தான் இருக்கா? நம்ம XUV 700 ட்ரைவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துக்கிட்டு கிளச் ஞாபகத்தில் பிரேக் அழுத்திட்டேன். ப்ரோக்கு சாரி தான் சொல்லணும். பவர் பார்ப்போமா? ஸோ பவர் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். ப்ரோ 450 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்களா? கைஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் பவர் தெரியாது ப்ரோ. மோட்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ வேற மாதிரிங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 3 மோட் இருக்கு ப்ரோ. ஜிப் ட்ராப் ஜூப்னு. ஓகே, இது டிஸ்பிளேவே மாறுதா? வா, ஜூம் மோட் ஆக்டிவேட்டட். கைஸ் லைட்டாக புஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்னங்க அதுக்குள்ள 60 70. வாவ். பட் அந்த சின்ன ஒரு தம்பு இருக்குல்ல, என்னன்னா அந்த கீர் மாத்திர ஒரு டைமிங் கிடைக்குது, அது தெரியுது நமக்கு ஆக்சிலேட் பண்ணும்போது. ப்ரோ ஆனால் ஹைவேஸ்க்கு எடுத்துட்டு போனா ராஜா ப்ரோ, தரமா இருக்குமோ, எல்லாம் ராஜா மரியாதை கொடுப்பாங்க போல அந்த மாதிரி இருக்குங்க. பட் எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தெரியுது, பெரிய கார் ஓட்டுற மாதிரியே இல்லை. பா ப்ரோ ஹேண்டிலிங் பக்காவா இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா ஹேண்டிலிங் ஒர்த்து காரு. லைட்டாக கூட டச் பண்ணல, அழகாக லெஃப்ட் போகுது ரைட் போகுது. அண்ட் கார் vlog ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. பைக் vlog எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார் vlog இருக்காது. ஸோ இனிமே புதுசாக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சிடும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்க பின்னாடி வர வெஹிக்கல்ஸ், ரைட்டில் யாரும் வராங்களாங்கிறது கூட தெரியுது. வா, அப்படியே யூட்டன் அடிச்சிடும். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் சவுண்டு கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். வேற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக லைட்டாக தான் டர்ன் பண்ணேன், அழகா வண்டி ப்ரோ. பெரிய கார் அசால்ட்டாக டர்ன் பண்ணிடுச்சு ப்ரோ. என் ஷிஃப்ட் கூட நான் தடுமாறுவேன், பட் பார்த்தீங்கன்னா இது அழகாக டர்ன் ஆயிடுச்சு. அந்த டர்னிங் ரேடியஸ் தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இந்த பெரிய டயரில். ஸோ அதனால் ஈஸியாக டர்ன் ஆகிடுது ஃபுல்லாக திருப்பும்போது. வேற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரோ ட்ரைவ் பண்ண சொல்லுவோம். ஸோ ப்ரோ ட்ரைவ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ என்னென்ன சிஸ்டம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரைவ் பண்ணி காமிப்பார். அண்ட் கைஸ் ஸோ XUV 700 எப்படியோ ஓட்டிட்டாங்க, வேற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் vlog பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃபேமே ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் போடணும். ஓகே, பார்க் ஆயிடுச்சுல ப்ரோ. ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் தாங்க பழகும் போல. அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ரோ ட்ரைவ் பண்ண விடுவோம். வேற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ சென்னை வரைக்கும் இந்த வண்டியில் போனோம்னா அழுங்காமல் குலுங்காமல் போகலாங்க. அதுக்குள்ளே 85 மீட்டர்ஸை பாருங்க கைஸ். சன்ரூஃப் பாருங்கள், மேலே க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக தெரியுதுல. அண்ட் ஐஃபோனில் எடுக்கிற ஃபஸ்ட்டு vlog-ஆக இருக்க போகுது இது. அண்ட் எனக்கே எப்படி இருக்குங்கிறது தெரியல, எடிட் பண்ணும்போது தான் தெரியும்.
ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எடுத்து ஐஃபோன்லேயே வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறேன் பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் கியர். ஸோ மேனுவலாகவும் வேணும்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கார் விளாக்லாம் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமே. ஸோ ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்ம பைக்ஸில் எடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுப்போம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா காரில் எடுக்க போகிறோம். பா பயங்கரமாக இருக்கே. பவர் லைட்டாக ஆக்சிலேட் பண்ணாலும் போயிட மாட்டேங்குது, பிச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லைங்க, சடனாக ஒருத்தரை கிராஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் இவ்வளோ பெரிய கார்லேயும். வெயிட்லாம் பயங்கரமாக இருக்கும்ல ப்ரோ காரு. ஸோ காருக்கு ஏற்ற பவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் 450 Nm டார்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுதான் போட்டு இருந்துச்சு. தப்பாக என்னன்னா எனக்கு தெரியாதுங்க, கூகுளை நம்பவே முடியாது. டேய் எங்கடா லெஃப்டில் வர, இண்டிகேட்டர் இல்லை ஒன்றும் இல்லை. ரைட் ட்ராக்லேருந்து டேரெக்டாக லெஃப்டில் வராங்க. இவங்களுக்கு தான் நம்ம பயப்படணும். ஃபேமி தரமாக போகுதுங்க. ஹைவேஸை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. டேய் நீங்கள் யாரா புதுசா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையாடா இங்கே ப்ரோ? அசால்ட்டாக போகுதே ப்ரோ. ஃபேமி தரமாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ ரோடை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. பா அண்ட் ரொம்ப சடனாக ரீச் பண்ணிட்டோமே ப்ரோ. பைக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 650cc கேட்டகரிலாம் இந்த வண்டியோட மோத முடியாது. 1000cc மட்டும் தான் மோத முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குங்க. நான் ஆக்சுவலாக எடுக்கும்போது சரி நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். பட் டாப் எண்ட் போகும்போது தான் தெரியுது. டாப் எண்ட் ப்ரோ ஒரு 200+ அசால்ட்டாக போகும்ல. 200 போகும். இங்கெல்லாம் ஆனால் ட்ரை பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் ரோடு எப்படின்னு தெரியும். அங்கே பாருங்கள் தலைவர் நடுவில் வராரு பாருங்க. ஹைவேஸில் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, என் ரூட்டில் நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறையா பேர் போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும் எங்கே போகணுன்னாலும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல கேமரா ஆன் ஆயிடுதுங்க. இது என்னது ப்ரோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு? அது இந்த டார்க்கு பவர். ஓ இந்த சென்டரில் இருக்குது ப்ரோ, அது அந்த இது காம்பஸ் மாதிரி. காம்பஸ் மாதிரியா? எம்மாடி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொட்டி கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 33 லட்ச ரூபாய்னா சும்மாவா? அப்புறம் இதுலேயே வந்துட்டு மேப்ஸ் வரும். மேப்ஸ் அதுலேயே வந்துடுமா? ஃபேமிலி டிஸ்பிளேலேயே மேப்ஸும் இருக்குங்க. ஸோ எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா கையிலேருந்தே வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ தெரியுது பாருங்கள் மேப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. டெஸ்டினேஷன் எல்லாமே நம்ம இதிலே செட் பண்ணிக்கலாமா ப்ரோ? பரவாயில்லையே. அந்த அடுத்து எடுத்து அந்த மாதிரி ஒரு SUV டைப்பில் ஒரு கார் எடுக்கணும் ப்ரோ, அப்டேட்டடாக இருக்கிறது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் காரில் கிடச்சிரும். ஹைவேஸில் போகும்போது தான் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்டிஸை விட. அண்ட் சென்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஆட்டோமேட்டிக்கலாக வாங்கிட்டோம்னா ஜாலியாக போகலாம். டிராஃபிக்கில் கியர் மாதிரி மாற்றி மாற்றி ஓட்ட தேவையில்ல. தடுமாறாதீங்க ப்ரோ. ஆனால் அந்த காரை பார்த்தாலே ஒரு மரியாதை வரும் ப்ரோ. அது இந்த ஒயிட் கலர் தான் சொல்கிற மாதிரி. இப்போ வண்டி இன்ஜின் ஆன்ல இருக்கு. ஓகே ஜஸ்ட் நான் இண்டிகேட்டர் போட்டு நான் இந்த வண்டி பிரேக் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓகே இன்ஜின் ஆஃப் ஆகும். ஓ ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிருமா? அடுத்து நான் இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்தேன் ஸ்டார்ட் ஆயிடுது. டே என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். வேற லெவலுங்க பா. எப்படி இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு? வெயில் அடிக்குது இவ்வளோ மோசமாக அடிக்குது. பரவாயில்லைங்க. இதில் ஏசி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. அங்கே சீட்ஸுமே வென்டிலேட்டரில். இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வரும் கைஸ். ஸோ ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் லடாக் எடுத்துகிட்டு போகணும் ப்ரோ, எடுத்துகிட்டு போகலாம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் போடவே நமக்கு அரௌண்ட் ஒரு 1 lakh தனியாக ஒதுக்கிடணும். கண்டிப்பாக 1 lakh ஆகிரும் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காருக்குள்ளே உட்காந்ததுலேருந்து எதை காமிக்கலாம், இதை காமிக்கலாமா, அதை காமிக்கலாமா. இவன் யாருங்க ஃபுல் ரோட மறைச்சிக்கிட்டு போகிறான்? டேய் கொஞ்சமாக வழி விடுறான். எம்மாடி இவ்வளோ பெரிய கண்டெய்னரா? எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? வராங்க நிறைய பேர் வராங்க. நமக்குன்னே வருவாங்க போல். ஸோ நம்ம ஓட்டும் போது தான் டிராஃபிக்லாம் வரும் ஃபேமிலி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ண போகிறேன்.
ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு கார் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரேக் பண்ணிவிட்டு ரைட் இண்டிகேட்டர்ஸ் முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கார் ஓட்டும் போது பண்ணிக்கோங்க. பார்க்கிங் வந்து எடுத்துருங்க. டன். மெயினாக பார்க்கிங் வந்து எடுக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ரோ சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே போவோமா ப்ரோ? மெயினாக நீங்கள் சீட் பெல்ட் பண்ணு நினைக்கிறேன் என் டிரைவிங்க்கு. சீக்கிரம் போங்களா. பட் பிரேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக டச் பண்ணாலும் அந்த அளவு பயங்கரமாக நிற்கிது கைஸ். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஓட்டிட்டுங்க, எனக்கு இதில் கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வருது மைண்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்குங்கிற ஞாபகமே வர மாட்டேங்குது. பட்டா ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இன்ஜினும் சரி, ஓட்டுறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம ஹைவேஸ் வந்துட்டோங்க. அதாவது பைக் ஓட்டி ஓட்டி எனக்கே போர் அடிச்சிச்சு. அதனால தான் காருக்கு மாறிட்டோம். ஏன்னா கொஞ்ச நாள் வெயில் அதிகமாக அடிக்குது, அதனால காருக்கு மாறிடலாம். ஏன்னா ஏசியில் ஜாலியாக ஓட்டலாம்ல. ஸோ அதனால ஆனால் அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியல ப்ரோ. இந்த லைன்ஸில் கார் ஏற்றும் போது அந்த ரொம்ப இதாக இருக்கும் இந்த சின்ன கார்லாம் ஸ்விஃப்ட்லாம். பட் இதில் தெரியவே இல்லை சுத்தமாக. கைஸ் ஃப்ரண்ட்ல பாருங்க என்னமா ஃப்ரீயாக இருக்குன்னு. ஓ வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆகுதுங்க. ஆமே ஆனால் அல்ட்டியாக இருக்குங்க. ஸோ ப்ரோ முன்னாடி கவர் பண்ணி எப்படியோ மூவ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம வந்து இந்த சின்ன கேப்பில் இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் நமக்கு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. எவ்வளோ தூரம் எங்கடா எடுத்துகிட்டு போகிறீங்க? முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அடிச்சிடலாமா கைஸ்? இந்த பக்கம் வாங்க பார்த்துக்கலாம். ஃபைனலி முந்தியாச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு யூடியூப் அடிச்சுட்டு ஸோ ரோட்டை கொடுத்துருவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம கார் ஓட்டும் போது அந்த பதட்டம் வர மாட்டேங்குது ப்ரோ. அடுத்தவங்க கார் ஓட்டும் போது அந்த பதட்டத்தோடய தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரோட்டில் எல்லாம் கிறுக்கு பசங்களாம் ஓட்டுறாங்க, எவன் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. அந்த ஒரு பதட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுது. இங்கே பாருங்க ஹைவேஸில் யூட்டன் அடிக்கிறாப்புல தலைவர். இவங்கெல்லாம் பார்க்கும்போது தாங்க பயமாக இருக்குது, எங்கேருந்து தான் வராங்களோ தெரியல நமக்குன்னு. பட் காரு அதான் காரு சேர்த்துக்கு வந்துடுவோம். காரு ஸோ 33 லட்சத்துக்கு இந்த கார் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் செம்ம ஒர்த்துங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ லைன் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க. அந்த கியர் சேஞ்சிங் இது மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. நமக்கு அந்த ஃபீல் இல்லாமல் ஜாலியாக போகலாம். இது ஸ்குவாட் எடுத்துட்டு வராங்க. அதில் என்ன டீசல் லீக் ஆகிட்டு இருக்கு. ஓ வாரம் மாற்றணும். ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டீங்களா? ரெடி பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ரெடி பண்ணுங்கள் ஃபேமே. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட கார்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிடச்சினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வீடியோஸ் எடுத்து போடுவோம். அண்ட் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போடுவேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஃபேமே ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இந்த வீடியோஸ் நான் எண்ட் பண்ணிடுறேன். திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேற மாதிரி இருக்குங்க காரு. அப்படியே உட்காந்துருங்க ப்ரோ, நான் வெளியே போய் முடிச்சிடுறேன் வீடியோஸ். அண்ட் ஃபைனலி ஸோ கார்லேருந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ நம்ம குவேன் பாருங்கள் இங்கே தான் நிற்கிறேன். அண்ட் ஓகேங்க, ஸோ அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போலீஸ் நோட்ஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செல்லத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தரமாக இருக்குங்க இந்த லுக்ஸே தனி தான். அண்ட் ஓகேங்க, ஸோ இதேமாதிரி கார் vlog வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நன்றிங்க. ஏன்னா XUV 700 அதுவும் புது வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தடுத்த வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுக்கு இன்னும் பழகிருங்க. ஓகேங்க, டாடா பை டேக் கேர். எங்கே போனால் சேஃபாக போங்க. பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் ஓகே, பை பை, லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். டேக் கேர்.